10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் புவியியல் பகுதி பாடம் 3 இந்தியா வேளாண்மை. இந்த பாடத்திலேருந்து லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கோம். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1953. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகையை எத்தனை பிரிவுகளாக பிரித்துள்ளது? 8 வகையாக பிரித்துள்ளது. இந்த மண் வகைகளை நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற மண் வகை வண்டல் மண். வண்டல் மண்ணில் 2 டைப் இருக்குது. வெளிர் நிறம் கொண்ட புதிய வண்டல் மண்ணுக்கு பேர் என்ன? காதர். அடர் நிறம் கொண்ட பழைய வண்டல் மண்ணுக்கு பேர் என்ன? பாங்கர். புதிய வண்டல் மண்ணா காதர், பழைய வண்டல் மண்ணா பாங்கர். அடுத்து 2வது மண் வகை கரிசல் மண். இந்தியாவில் கரிசல் மண் அதிகம் காணப்படும் பகுதி எது? தக்கான பீடபூமி. கரிசல் மண் எந்த வகை பாறையிலிருந்து உருவாகிறது? பசால்ட்டு இந்த வகையான பாறையிலிருந்து உருவாகிறது. கரிசல் மண் கருப்பு நிறமாக இருக்க காரணம் என்ன? அதில் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகம் உள்ளது. அடுத்து 3வது பார்க்கக்கூடியது செம்மண். பழமையான படிக பாறைகளான கிரானைட்டு, நைஸ் போன்ற பாறைகள் சிதைவதால் உருவாகும் மண் என்ன? செம்மண். செம்மண் சிவப்பு நிறமாக இருக்க காரணம் என்ன? இரும்பு ஆக்சைடு. அடுத்து 4வது வகை மண் சரளை மண். வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவரல், அதாவது லீச்சிங் என்று சொல்வார்கள். இதன் காரணமாக உருவாகும் மண் வகை என்ன? சரளை மண். இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவாக்கப்பட்ட மண் என்ன? சரளை மண். உயரமான மலைப்பகுதிகளில் அதிகமாக காணப்படும் மண் என்ன? சரளை மண். அடுத்து 5வது மண் வகை காடு மற்றும் மலைமண். பனி, மலை போன்ற வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவின் காரணமாக உருவாகும் மண் என்ன? மலைமண். அடுத்து 6வது மண் வகை வறண்ட பாலை மண். வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் உருவாகும் மண் என்ன? வறண்ட பாலை மண். அடுத்து 7வது மண் வகை உப்பு மற்றும் காரமண். நுண்புழை நுழைவு காரணமாக உருவாகும் மண் என்ன? உப்பு மற்றும் காரமண். இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நுண்புழை நுழைவு காரணமாக உருவாகும் மண் உப்பு மற்றும் காரமண். அடுத்து 8வது மண் வகை களிமண் மற்றும் சதுப்பு நில மண். அதிக மழையளவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படும் மண் என்ன? சதுப்பு நில மண். மண் சீரழிவு. இந்திய தொலை நுண்ணுணர்வு IIRS இந்த அமைப்பு 2015 ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த ஆய்வின்படி மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு? 147 மில்லியன் ஹெக்டேர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீர்ப்பாசன வகைகள். இந்திய வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் பழமையான நீர்ப்பாசன வகைகள் எத்தனை? 3 முறை இருக்குது. கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம். இந்த 3ஐயும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கால்வாய் பாசனம். இந்தியாவின் 2வது முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் என்ன? கால்வாய் பாசனம். கால்வாய் பாசனத்தில் 60% அதிகமான பகுதி காணப்படும் இந்திய பகுதி. வட இந்திய பெரும் சமவெளியில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கிணற்று பாசனம். நாட்டின் மலிவான மற்றும் நம்பகமான நீர்ப்பாசன ஆதாரம் என்ன? கிணற்று பாசனம். அடுத்து ஏரி பாசனம். இந்தியாவுடைய மிக பழமையான பாசன முறை என்ன? ஏரி பாசனம். ஏரி பாசனம் அதிக அளவு பயன்படுத்தப்படும் இடம் என்ன? தீபகற்ப இந்தியா பகுதியில் பயன்படுத்துகிறாங்க. சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இஸ்ரேல். வேகத்தெளிப்பு நீர்ப்பாசனம். வேகத்தெளிப்பு நீர்ப்பாசனம் எத்தனை மீட்டர் உயரம் வரை உள்ள பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தப்படும்? 4 மீட்டர் கொண்ட கரும்பு, சோளம் போன்ற பயிர்களுக்கு வேகத்தெளிப்பு நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்படும். அடுத்து மையத்தெளிப்பு நீர்ப்பாசனம். மையத்தெளிப்பு நீர்ப்பாசனத்தின் மறுபெயர் என்ன? வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம். அடுத்து அரசாங்கத்துடைய ஒரு திட்டம். குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெற மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்ன? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, PMKY அப்படின்னு சுருக்கமாக குறிப்பிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். பல நோக்கங்களுக்காக ஒரு அணை கட்டுறாங்க அப்படின்னா அதைத்தான் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம்னு சொல்லுவாங்க. தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் செயல்படும் மாநிலங்கள் எத்தனை? 2 மாநிலங்களில் செயல்படுத்தப்படுது. தாமோதர் என்பது ஒரு ஆறு, அந்த ஆற்றின் மீது கட்டியிருக்காங்க.
மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் 2 மாநிலங்களில் இந்த அணை பயன்படுது. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை என்ன? உலகத்துடைய மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல் திட்டம். உலகத்துடைய பெரிய புவியீர்ப்பு அணை உள்ள ஆறு என்ன? இந்த பக்ரானங்கல் திட்டம் எங்கே இருக்குது? சட்லஜ் ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணையால் பயன்பெறும் மாநிலங்கள் எத்தனை? மொத்தம் 3 மாநிலங்களுக்கு பயன் கிடைக்கிறது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். உலகத்தின் மிக நீளமான அணை என்ன? ஹிராகுட் திட்டம் உலகத்துடைய மிக நீளமான அணை. நல்லா கவனிங்க, இது பெரிய புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல், நீளமான அணை என்பது ஹிராகுட் திட்டம். ஹிராகுட் திட்டம் உள்ள ஆறு என்ன? மகாநதி எங்கே இருக்குது? ஒரிசாவில் இருக்குது. கோசி திட்டம், கோசி என்பது பீகாருடைய துயரம் என்று அழைக்கப்படும் ஒரு ஆறு. இந்த ஆற்றின் மீது ஒரு அணை கட்டியிருக்காங்க. இந்த திட்டத்தால் பயன்பெறும் நாடுகள் பீகார், இந்தியாவில் இருக்கிற பீகார் மற்றும் நேபாளம். அடுத்து துங்கபத்ரா திட்டம். துங்கபத்ரா ஆந்திர பிரதேசத்தில் பாயுது, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. தெகிரி அணை உள்ள ஆறு என்ன? தெகிரி அணை எங்கே இருக்குது? பாகிரதி இந்த நதிக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு, உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவின் மிக உயரமான அணை என்ன? தெகிரி அணை. இதை புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. பட் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா புக் பேக் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பொறுத்துகவில் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட்டு, இந்தியாவின் மிக உயரமான அணை தெகிரி அணை எங்கே இருக்குது? உத்தரகண்டில் பாகிரதி அப்படிங்கிற நதி மேலே கட்டப்பட்டிருக்கு. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் உள்ள மாநிலங்கள் 2 மாநிலங்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். நாகார்ஜுன சாகர் திட்டம் உள்ள ஆறு, கிருஷ்ணா ஆறு ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. சர்தார் சரோவர் திட்டம் உள்ள ஆறு என்ன? நர்மதை ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்குது. சர்தார் சரோவர் திட்டம் எந்த மாநிலங்களுக்கு பயன் கொடுக்கிறது? மொத்தம் 3 மாநிலங்கள், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் உள்ள ஆறு எது? சட்லஜ் ஆறு. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் உள்ள மாநிலங்கள் 3 மாநிலங்கள், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்திய வேளாண் பருவகாலங்கள். இந்திய வேளாண் பருவகாலங்கள் எத்தனை? 3 பருவகாலம் இருக்குது. காரிஃப், ராஃபி, சையது. இதை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னா பருவகாலத்தை வச்சு வகைப்படுத்தியிருக்காங்க. காரிஃப் பருவம் என்பது என்ன? ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் காரிஃப் பருவம். அடுத்து ராஃபி பருவம். ராஃபி பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரைக்கும் இருக்கும். சையத்து பருவம் ஏப்ரல் டு ஜூன். சையத் என்பது பார்த்தீங்கன்னா கோடைகால பயிர்கள், தர்பூசணி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி விளைவிக்கிறாங்கன்னா அதுதான் சையத் பருவம். ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த விளைச்சல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேளாண்மையின் வகைகள். இந்தியாவில் அதிக அளவு விவசாயிகள் பின்பற்றும் வேளாண்மை முறை என்ன? அதிக அளவு பயன்படுத்தப்படும் வேளாண்மை முறை தன்னிறைவு வேளாண்மை. அதிகமான யூரியா போடுவாங்க, நிறைய மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. பழங்குடி இன மக்களால் பின்பற்றப்படும் வேளாண்மை முறை என்ன? இடப்பெயர்வு வேளாண்மை முறை. இடப்பெயர்வு வேளாண்மை ஓரிடத்தில் பின்பற்றப்படும் காலம் 2 முதல் 3 வருடம் மட்டும்தான் அங்கே விவசாயம் பண்ணுவாங்க. பிறகு அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இடப்பெயர்வு வேளாண்மையின் வேறு பெயர் என்ன? வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை. இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பெயர்கள் முக்கியம். எந்த மாநிலத்தில் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அசாமில் ஜூம் என்று அழைப்பார்கள், கேரளாவில் பொன்னம் என்று அழைப்பார்கள், ஆந்திர பிரதேசம், ஒடிசா இந்த 2 மாநிலங்களில் பொடு என்று அழைப்பார்கள், மத்திய பிரதேசத்தில் பீவார், மாசன், பென்டா, பீரா என்று அழைப்பார்கள். இதை முடிந்தளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கேள்வி வரும். இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன யுக்திகள் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்தும் வேளாண்மை முறைக்கு பேர் என்ன? தீவிர வேளாண்மை. மலை பிரதேசங்களில் பின்பற்றப்படும் வேளாண்மை முறைக்கு பேர் என்ன? படிக்கட்டு முறை வேளாண்மை. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்தியாவுடைய முக்கிய பயிர்கள். இந்தியாவின் சாகுபடியாகும் முக்கிய பயிர்களை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்? 4 வகையான பயிர்கள் இந்தியாவில் விளைவிக்கப்படுது. உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள், தோட்ட பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது உணவு பயிர்கள். உணவுக்காக நாம் விளைவிக்கிறது. இதில் முதல்ல பார்க்க போகிறது நெல். உலகளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் எந்த நாடு? சீனா. உலகளவில் நெல் உற்பத்தியில் 2வது இடம் எந்த நாடு? இந்தியா. இந்தியா 2வது இடத்தில் இருக்குது. நெல் வளர தேவையான சராசரி வெப்பநிலை என்ன? 24 டிகிரி செல்சியஸ். நெல் வளர தேவையான சராசரி ஆண்டு மழை அளவு என்ன? 150 சென்டிமீட்டர் மழை பெய்யணும்.
இந்தியாவில் நெல் எத்தனை முறைகளில் பயிரிடப்படுகிறது? 3 முறைகளில் பயிரிடுவாங்க. அதிக விளைச்சல் தரும் நெல் விதைகள் என்னென்ன? சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451. இந்த மூன்றும் அதிக விளைச்சல் தரும் நெல் விதைகள். நெல் உற்பத்தியில் இந்தியாவில் 2016இல் முதலிடம் வகிக்கும் மாநிலம் என்ன? மேற்கு வங்காளம். எப்பயுமே முதலிடம்னா மேற்கு வங்காளம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோதுமை. இந்தியாவின் 2வது முக்கிய உணவுப் பயிர் என்ன? கோதுமை. நாட்டின் பயிர் சாகுபடி பரப்பில் எத்தனை சதவிகிதம் கோதுமை பயிரிடப்படுகிறது? 22%. மொத்த உணவுப் பயிர் உற்பத்தியில் கோதுமையின் பங்கு என்ன? 34%. கோதுமை விதைக்கும் பருவத்தில் தேவைப்படும் வெப்பம் என்ன? 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கணும். கம்மியான வெப்பம் தான் இருக்கணும். கோதுமை முதிரும் பருவத்தில் தேவைப்படும் வெப்பம் என்ன? 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ். அதாவது விளைவிக்கும் பொழுது கம்மியாக வேணும், முதிரும் பொழுது அதிகமாக வேணும். கோதுமை உற்பத்தியில் முதலிடம் எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேசம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோளம். நம் நாட்டின் 3வது முக்கிய உணவுப் பயிர் என்ன? சோளம். சோளம் எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டது? ஆப்பிரிக்கா. இந்தியாவில் சோளம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா. இந்த 2 மாநிலங்களிலேயும் சோளம் விளைகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பு. கம்பு எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டது? ஆப்பிரிக்கா. இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் முதலிடம் ராஜஸ்தான். அடுத்து பார்க்க போகிறது வார்கோதுமை, பார்லி அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்லி உற்பத்தியில் முதலிடம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம். அடுத்து பருப்பு வகைகள். உலகில் அதிக பருப்பு உற்பத்தியை செய்யும் நாடு இந்தியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாணிப பயிர்கள். வாணிப பயிர்கள் அப்படின்னா வணிக நோக்கில் உருவாக்கப்படும் பயிர்கள். முதல்ல பார்க்க போகிறது கரும்பு. உலகில் கரும்பு உற்பத்தியில் இந்தியாவினிடம் 2வது இடம். நாட்டின் 2வது பெரிய தொழிற்சாலை என்ன? சர்க்கரை தொழிற்சாலை. முதல் தொழிற்சாலை நெசவு தொழிற்சாலை. சர்க்கரை உற்பத்தியில் உலகில் முதலிடம் கியூபா. சர்க்கரை உற்பத்தியில் உலகில் 2வது இடம் பிரேசில். சர்க்கரை உற்பத்தியில் உலகில் இந்தியாவிடம் 3ஆம் இடம். நல்லா கவனிங்க, கரும்பு உற்பத்தி என்றால் 2வது பிளேஸு, சர்க்கரை உற்பத்தி என்றால் 3வது இடம். இந்தியாவில் அதிகம் கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் என்னென்ன? உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். அடுத்து நாம் பார்க்க போகிறது பருத்தி. பருத்தி உற்பத்தியில் உலகில் முதலிடம் சீனா. பருத்தி உற்பத்தியில் உலகில் இந்தியாவின் இடம் 2வது இடம். குஜராத்து, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், பஞ்சாப் இந்த 4 மாநிலங்களின் மொத்த பருத்தி உற்பத்தி மற்றும் பரப்பளவில் எத்தனை சதவீதத்தை வழங்குகின்றன? அதாவது இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில் 79% இந்த 4 மாநிலங்களில் மட்டும்தான் கிடைக்கிது. அடுத்து நாம் பார்க்க போகிறது சணல். சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் முதலிடம் எது? மேற்கு வங்காளம். அடுத்து எண்ணெய் வித்துக்கள். இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் குஜராத். நிலக்கடலை உற்பத்தியில் உலகத்தில் முதலிடம் சீனா. நிலக்கடலை உற்பத்தியில் உலகில் 2வது இடம் இந்தியா. அடுத்து நாம் பார்க்க போகிறது தோட்டப்பயிர்கள். முதல்ல பார்க்க போகிறது தேயிலை. இந்தியாவில் பயிரிடப்படும் முக்கிய தேயிலை வகைகள் எத்தனை? 2 இருக்கு. பூகி, அசாமிகா. பூகி இந்த தேயிலை வகையின் பிறப்பிடம் என்ன? சீனாவுடைய பிறப்பிடம். அசாமிகா இந்த தேயிலை வகையின் பிறப்பிடம் என்ன? இந்தியா. உலக தேயிலை உற்பத்தியில் முதலிடம் சீனா. உலக தேயிலை உற்பத்தியில் 2வது இடம் இந்தியா. இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் அசாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது காஃபி. காஃபி கடல் மட்டத்திலிருந்து சுமார் எவ்வளவு மீட்டர் உயரம் கொண்ட மலைச்சரிவுகளில் நன்றாக வளர்கிறது? 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் வரைக்கும் இருக்கிற உயரத்தில் தான் காஃபி நல்லா வளரும். காஃபியின் முக்கிய வகைகள் எத்தனை? காஃபியிலையும் 2 வகை இருக்குது. ஒன்று அராபிகா, ரொபஸ்டா. தரம் மிகுந்தது. இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் காஃபி வகை அராபிகா. தரம் குறைந்த காஃபி வகை ரொபஸ்டா. உலக காஃபி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 7வது இடம். இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் கர்நாடகா. கர்நாடக மாநிலம் இந்தியாவுடைய காஃபி உற்பத்தியில் எத்தனை சதவீதத்தை அளிக்கிறது? இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71% கர்நாடகாவில் தான் தயாரிக்கப்படுது. கர்நாடக மாநிலம் உலக உற்பத்தியில் எத்தனை சதவீதம் காப்பியை வழங்குகிறது? உலகத்தில் காஃபி உற்பத்தியில் 25% கர்நாடகாவில் தான் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ரப்பர். 1902இல் இந்தியாவில் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட இடம் கேரளா. ரப்பர் பயிரிட தேவையான வெப்பநிலை என்ன? 20 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் இருக்கணும்.
ரப்பர் பயிரிட தேவையான மழைப்பொழிவு 300 சென்டிமீட்டருக்கு மேல் மழை இருக்கணும். வெப்பமும் அதிகமாக இருக்கணும், மழையும் அதிகமாக இருக்கணும். பெரும்பாலான ரப்பர் தோட்டங்கள் யாரிடம் உள்ளன? சிறு நில உடைமையாளர்கள். நல்ல கவனிங்க, சின்ன சின்ன நில உடைமையாளர்கள்ட்ட தான் நிறைய தோட்டங்கள் இருக்குது. இந்தியாவில் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் கேரளா. அடுத்து நாம் பார்க்க போகிறது நறுமண பயிர்கள். நறுமணப் பொருட்களை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கேரளா. அடுத்து தோட்டக்கலை பயிர்கள். உலக அளவில் பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? 2வது இடம். பழம் மற்றும் காய் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா 2வது இடம். அடுத்து நாம் பார்க்க போகிறது கால்நடைகள். முதல்ல பார்க்க போகிறது மாடுகள். உலக அளவில் மாடுகள் உள்ள நாடு பிரேசில். உலகளவில் மாடுகள் அதிகமாக இருக்கிற நாடு பிரேசில். மாடுகள் எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியாவின் இடம் 2வது இடம். மாடு அதிகமாக இருக்கிற நாட்டில் இந்தியா 2nd பிளேஸு. அடுத்து வெள்ளாடுகள். ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எருமைகள். இந்தியாவில் அதிக அளவு எருமைகள் உள்ள மாநிலம் என்னென்ன? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திராவில் இருக்குது. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 1919. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியம். முதல் கால்நடை கணக்கெடுப்பு செய்யப்பட்ட ஆண்டு 1919. அடுத்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2016, 2017 கால்நடை கணக்கெடுப்பு செஞ்சாங்க. அதனுடைய விவரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் ரோமம் உற்பத்தியில் முதலிடம் ராஜஸ்தான். அடுத்து நாம் பார்க்க போகிறது மீன் வளர்ப்பு. உலக மீன் உற்பத்தியில் முதலிடம் சீனா. உலக மீன் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 2வது இடம். உலக மீன் உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்களிப்பு 3%. இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் கேரளா. இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடிப்பில் முதலிடம் ஆந்திரா. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுள்ள முக்கியமான வேளாண் புரட்சிகள். இந்த புரட்சிகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேள்வி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க கண்டிப்பாக ஐ ஆம் ஃபினிஷ்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இனியும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரி, கடைசியாக நம்ம பார்க்க போகிறது முக்கியமான வேளாண் புரட்சிகள். மஞ்சள் புரட்சி எதனோடு தொடர்புடையது? எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக கடுகு உற்பத்தி, சூரியகாந்தி உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. நீலப்புரட்சி எதனோடு தொடர்புடையது? மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி எதனோடு தொடர்புடையது? தோல் பொருட்கள், கோகோ, மரபுசாரா உற்பத்திக்காக கொண்டு வந்திருக்காங்க. தங்க நூல் இலை புரட்சி என்பது சணல் உற்பத்தியோடு தொடர்புடையது. பொன் புரட்சி என்பது பழங்களுக்கும் வரும், தேனுக்கும் வரும், தோட்டக்கலை பயிர்களுக்கும் வரும். சாம்பல் புரட்சி என்பது உரங்கள் உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சி என்பது வெங்காயம் உற்பத்தி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, இறால் உற்பத்தி. பசுமை புரட்சி என்பது உணவு தானியங்கள் உற்பத்தி. வெள்ளி புரட்சி என்பது முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சி என்பது பருத்தி உற்பத்தி. நல்ல கவனிங்க, தங்க நூல் இலை என்றால் சணல், வெள்ளி இலை என்றால் பருத்தி. சிவப்பு புரட்சி என்பது இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்டப்புரட்சி என்பது உருளைக்கிழங்கு உற்பத்தி. வெண்மை புரட்சி என்பது பால் உற்பத்தி. இதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து தான் கேள்விகள் மோஸ்ட்லி வந்திருக்கு, இனியும் வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.